பள்ளி மாணவர்கள் இருக்கை வரிசையை பா வடிவில் மாற்றியமைக்கும் திட்டம் இருப்பதாக பள்ளி கல்வித்துறை கூறிய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவர்களிடம் விவரங்களோடு செய்தியாளர் பிரசாந்த் இணைந்துள்ளார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பிரசாந்த். பா வடிவில் அமர வைக்கப்படுவதால் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் பா வடிவில் இருக்கும் சிக்கல்கள் என்ன? இது தொடர்பாக மருத்துவர்களிடம் உங்களுடைய கலந்துரையாடலை பார்க்கலாம். பத்துனாபன் அதாவது பள்ளி வகுப்பறையில் கடைசி இருக்கை என்பது இருக்கக்கூடாது, மாணவர்களை பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதற்கு அடிப்படையில் அதை பாவடிவில் அமர்த்திருப்பதாக ஒரு திட்டம் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரளாவில் இது நடைமுறை இருப்பதால் அதை நம்ம மாநிலத்தில் அமல்படுத்துவதற்கான ஒரு கன்சென்ட் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்கு. இது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நேற்று அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே பல்வேறு எதிர்க்கட்சிகளும் அரசியல் ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. தற்போது இது குறித்து பேசுவதாக மருத்துவர் ஜே.கே. ரெட்டி நம்மிடம் இருக்கிறார். அவர் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாவடிவு இருக்கை மருத்துவ ரீதியாக இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது கொஞ்சம் ட்ரபிள், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்னென்னா நம்ம நேராக உட்கார்ந்து நேராக பார்க்குறோம், சைடு பார்க்கலாம்னா டர்ன் டர்ன் பார்க்கலாம். பட் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் திருப்பி உட்கார். இது இப்போ வச்சப்போ போர்டு அங்கே இருக்கும், டீச்சர் இங்கே சிலவர் எல்லாம் இப்போ டர்ன் பண்ணி உட்கார முடியாது. ஸோ இப்படி உட்காட்டு இப்போ டர்ன் பண்ணதில் கழுத்து ப்ராப்ளம் வரும், இந்த போன்ஸ் ப்ராப்ளம் வரும், இந்த ஷோல்டர்ஸ் ப்ராப்ளம். கண்ணாடி இல்லாமல் பிரச்சனை இல்லை, கண்ணாடி இல்லை ஆளுக்கு. பட் இப்போ குழந்தைக்கு நீ பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 20% 30% கண்ணாடி யூஸ் பண்ணுறேன். சிலவருக்கு ரொம்ப திக்காக கூட இருக்கும். இப்போ நம்ம கண்ணாடி இப்படி வச்சதப்போ இந்த பக்கம் திருப்பி பார்க்குறதுக்கு இப்படி பார்க்குறப்போ கண்ணாடி சென்டரில் பார்க்க முடியாது, சைடில் பார்க்குறேன். ஸோ அது ரொம்ப கிளாரிட்டி இருக்காது, அது ஸ்ட்ரெயின் வரும். மசில் கண்ணில் பார்த்தா நமக்கு இப்படி மேலே கீழே இப்படி பண்ணது மசில்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அது ஸ்ட்ரைட்டாக இருந்தப்போ நம்ம இப்படி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகிடும். அதே இப்படி இந்த பக்கம் இருக்குது, நம்ம இப்படி உட்காடி இந்த பக்கம் போர்டு வச்சு ரைட் சைடு தலை இப்படி சுற்றி இப்படி வச்சு டீச்சரு இப்படி போர்டு பார்த்துட்டு கண்ணு இப்படி மசில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி இட் வில். ஆல்ரெடி நமக்கு பார்த்தா ஒரு 20-30 இயர்ஸ் பேக், நான் இப்போ ஏஜ் எனக்கு 60 இயர்ஸ். நான் படிச்சிடப்போ ஒருத்தர் கண்ணாடி கிடையாது காலேஜ் ஸ்கூலில். என்டையர் மெடிக்கல் காலேஜில் 2 ஸ்டூடெண்ட் கண்ணாடி போட்டுருந்தேன். இப்படி நீ பார்த்தா எல்லாத்தையும் கண்ணாடி இருக்குது. ஆல்ரெடி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது. அது எப்படி கம்மி பண்ணலாம்னு we are struggling. எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸுக்கு சொல்லி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், இது விட வேண்டாம், மொபைல் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் வெளியே அனுப்புங்க, வீட்டில் உட்கார வைக்க வேண்டாம். இது அகெயின் we are introducing நியூ ப்ராப்ளம்ஸ் இங்கே ஜாஸ்தி ஆகிடுமான்னு எனக்கு ரொம்ப கவலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார், இப்போ ஒரு விண்டோ, இப்போ நீங்கள் இந்த சைடில் பாவடியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் விண்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த க்ளோஸ் பண்ணோம், அந்த சன்லைட்டு குறையும், அது திருப்பி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா சில ஸ்கூல்ஸ் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு ஓகே போர்டு எல்லாம் அது இருக்கும். அதை விட இப்போ எல்லாமே எல்சிடி போகுது, எல்இடி போகுது, போர்ட்ஸ் போகுது. அதில் டே டைம் நடக்க மாதிரி இப்போ நமக்கு இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சாச்சு, இங்கே காலேஜ் நம்ம ஸ்கூல் நடக்கிற இந்த சீட்டிங் நடக்கிறான். அதில் போர்டு இது டே லைட்டில் கூட தெரியும். பட் அது வாங்கினப்போ அவங்க டே லைட்டு தெரியாமல் டிம் லைட் வேணுமுன்னா ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்றான். அவங்கள எல்லோரும் மறக்க வச்சு தான் வேணும் தேவை இருக்கும். அப்போ வென்டிலேஷன் ப்ராப்ளம் வரும், ஏர் வராது, ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஒருத்தருக்கு ஆஃப் பண்ணியாச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் பக்கத்து ஆளுக்கு வரும். இது ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆகுது. ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்டு. இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ரொட்டேஷன் வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இது இப்படி வைக்காமல் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு மாதம் முன்னாடி இருந்தால் ஒரு மாதம் பின்னாடி போயிடும். அப்போது வேறு என்னென்னா சமுதாயத்தில் எல்லாம் சேர்த்து நடக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு விட்டாச்சுன்னா அவங்கள ஒரே சீரியல் நம்பரை வச்சாங்க, 1க்கு 2 ஃப்ரெண்ட் ஆகிடும், 2க்கு 3 ஃப்ரெண்ட் ஆகிடும், 1க்கு 5க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வராது. ஸோ அதனால் நம்ம ரேண்டமாக வைக்கலாம். 10 ஆள், ஒரு நாள் 50 ஆள் நடுவு உட்காரலாம், ஒரு நாள் பின்னாடி உட்காரலாம். பின்னாடி உட்கார்னு கூட எப்படி முன்னாடி போகலான்னு நமக்கு ஆசை அது இருக்கும். முன்னாடி இருக்கிற ஆள் எப்படியோ முன்னாடியே இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் எப்படின்னு தெரியாது. ஸோ இது எல்லாம் வர்றதுக்கு பழைய சிஸ்டம் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. சார் இப்போ ஒரு மருத்துவர் சொல்ல மற்ற மருத்துவர் ராஜேஷ் இருக்கார், அடைக்கலாம். சார் வணக்கம். ஏற்கனவே நம்ம இந்த இது எப்படி நம்ம இருக்கே இருக்குது அப்படின்னா ஹைட் ரிலேட்டடான இப்போ கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கவங்க ஃப்ரண்ட் பேஜில் உட்காரலாம், ஃப்ரண்ட்டில் உட்காரலாம். ப்ளஸ் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க பின்னாடி வைக்கல. அப்படி தான் இவ்வளோ நாள் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த நடைமுறை அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது? இல்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் என்னுடைய பாயிண்ட் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஷஃபில் பண்ணுறோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா
ஒரு சில குழந்தைகள் எப்பயுமே ஃபஸ்ட் பெஞ்சிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கிறதே தெரியாமல் போகலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தி காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஷார்ட் சைட் சொல்லுவாங்க. ஷார்ட் சைட்டில் வந்து தூரமாக இருக்கிறது மங்களாக தெரியும், கிட்டத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். ஸோ நம்ம ஷஃபிள் பண்ணுற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு குழந்தை ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறப்ப நல்லா போர்டு பார்க்க முடியுது. இதே 4வது பெஞ்ச் 5வது பெஞ்ச் போகிறப்ப போர்டு பார்க்குறப்ப கஷ்டப்படுது அப்படின்னா, ஷி வில் நோ தட் கண்ணில் பவர் இருக்குன்றதுக்கான அறிகுறிகள் தெரியும் உங்களுக்கு. ஒரே இதிலே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோன்னா சில குழந்தைகள் லாஸ்ட் வரைக்கும் முதல் பெஞ்சிலே உட்காந்து படிச்சுட்டு கடைசி வரைக்கும் அவங்க கண் பார்வை குறைபாடு இருக்குன்ற அந்த விஷயமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த போன் ரிலேட்டடான பிரச்சனைகள் எப்படி வரதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக மசில்ஸு, நெக் மசில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும். எவ்வளோ கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குதோ அதே மாதிரி நெக் மசில்ஸு, பேக்கு, ஷோல்டர் எல்லாமே கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ நேராக பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் பெட்டர்னு தோணுது. மொத்தம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது 2 மருத்துவர்கள் சொல்வது போல் இது சம்மந்தம் போன் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கும், அது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருப்பது மருத்துவருடைய பதிலாக இருக்குது. எனவே இதை அரசு சற்று பரிந்துரை அதாவது கன்சிடர் பண்ணலான்றது தான் மருத்துவருடைய வாதமாக இருக்கிறது. பத்மநாபன், பா வடிவில் அமர வைப்பதால் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருப்பது தொடர்பாக மருத்துவர்களுடன் கலந்துரையாடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.